நிறைய மர்ம நபர்கள் ஃபோன் பண்ணி அவர் ஈஸியாரு அது இது என் வீடியோ ஆவதாரம் இருக்கு, இவரை பற்றி பண்ணுங்கன்னாங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம்ட்டு. மாக்காப்பை பற்றி தெரியாத விஷயங்கள் உங்ககிட்ட வந்ததா? ஆமாம், நிறைய, ஒன்று ரெண்டு இல்லை, அந்த இதை கொடுப்பா. நீங்கள் இதன் மூலியமா வந்து வெளியே தெரியணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபேமஸில் போய் என்னப்பா அது புதுசாக கேட்குறீங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாராக பப்ளிக்கில் கால் ஊண்டியாச்சு. முதல்ல நான் குக்கு கோமாளிக்கே பிளான் பண்ணல, நான் வேற எது பண்ணேன். நைட்டு தான் காலே வருது, எனக்கான தலையெழுத்தாப்பா. இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி மூடி மறைக்க முடியும்? முகத்திரைகள் கிரிக்க பண்ண பாரு, இரும்புறாளால் அடிப்பாங்க, ரத்த காயப்படுப்பாங்க, அப்படியே இழுச்சிட்டு போவாங்களாப்பா யாராவது. இது பண்ணது பெரிய தப்புப்பா. மாக்காப்பாவுக்கு தான் ஒரு பெரிய பின்னடைவு, ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் முகம் கிழிக்கப்பட்டது. நான் ஆக்டிங்ல இப்போ தானே வந்திருக்கேன். இப்போ வந்து நான் இப்போ தானே நான் கிங் ஆகிக்கிட்டு இருக்கேன்ப்பா. ஆங்கரிங்ல அவர் கிங்னு யார்ப்பா சொன்னது? ஒரு இது படம் சொல்லுங்க, பப்ப பண்ற அப்படி. நான் ஒரு பெரிய சேனல் ஆங்கர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் 2 வருஷம். ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா ஆக்டிங்னா கண்டிப்பா வேற லெவல் போயிருப்பாரு. அந்த லெவல்லாம் கிடையாது மாக்காப்பா. ஏதோ சுமாரா ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அதுவும் ஆபாசமா பேசுற ஆங்கர். சேனல் சைட்ல இருந்து இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு என்னதான் சொல்லியிருக்காங்க? சேனல் சைட்ல இருந்து சமாதானம் சொல்லுவாங்க. நான் இத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்திருக்காங்க, நான் எப்படி சும்மா எப்பா ஒரு தமிழ்நாட்டோட ஒரு ஸ்டாரை எனக்கே இந்த நிலைமைனா. இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கல. கானா வினோத்தும் புகழும் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. கானா வினோத் வந்தவொடனே இப்படி திமுந்து அப்படி உள்ள போகணும் சார், அப்போலாம் சொல்லவே இல்லை சார் அப்படின்னு அப்படி மாற்றிட்டு அப்படி. அதை என் ஃப்ரெண்டு கூட சொன்னான், ஏண்டா மாக்காப்பா ஓங்கி காத்தடிச்சா பறந்து போயிடுவான், அவர்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒரு 4 படம் நடிச்சுட்டு அதுக்கு பொறுக்கலப்பா. 5-6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம 5-6 பேர் சண்டை விட்டோம்னா அது வீரம் சொல்லலாம். ஒரு ஆள் தனியாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கானா வினோத் சண்டை போடுறாங்களே, அவர் பவுன்சரு, மாக்காப்பா ஒரு ஆள் அடிக்க எத்தனை பேர் தேவையாப்பா? அப்புறம் இன்னொரு ஆள் அன்சார்னு ஒரு பையன். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். இந்த விஷயத்துக்குமே வந்து நிறைய பேர் பாசிட்டிவா ஒரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படினாலும் ஒரு நெகட்டிவ் உங்களை திட்டியுமே நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வருது இல்லையா? கமெண்ட் பேட் கமெண்ட் போடுறவங்க ஃபேக் ஐடியில இருந்து வர்ணிக்கு தான் பார்ப்பான். சப்போர்ட் பண்றவங்க டைரக்டா வர மாட்டாங்க. ஃபேமிலி கேர்ள்ஸ், உமன்ஸ், குடும்பஸ்தனா இருக்கவங்க எத்தனை பேர் சோஷியல் மீடியால வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. நானே போட மாட்டேன் என்னை பத்தி பேட் கமெண்ட் வர்றப்ப, அடுத்தவங்க வந்து எப்படி சண்டை போடுவாங்க? அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. சப்போர்ட் பண்ற இடத்துல மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஓகேங்களா? இது வந்து மாக்காப்பாவுக்கு தான் ஒரு பெரிய பின்னடைவு, ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் முகம் கிழிக்கப்பட்டது. இப்படி பண்ணக்கூடாதுப்பா. எரிஞ்சிட்டு நான் சாரி தான்ப்பா கேட்டேன், மாக்காப்பாவை கேட்க சொல்லுங்க, அவர் கேட்க மாட்டார். அப்பா கேட்டேன்ப்பா, நான் படித்து ஒரு டாக்டரு, மாக்காப்பா நீ ஒரு சாதாரண ஆங்கர் தான், நான் ஒரு தொழிலில் தப்பு சொல்கிறதுக்காக இல்லை, நீ இவ்வளோ பண்ணியிருக்கல, மன்னிப்பு கேளு, நான் வர முடியாதுன்னா நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி பெரிய ஆங்கர் மாதிரி சொன்னாங்க. இவர் ஆங்கர் தான், நான் டாக்டராக இருக்கனே, நான் ஒரு பெரிய சேனல் ஆங்கர் அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் 2 வருஷம். ஆங்கரிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பட் அது சேனல் பேர் சொல்லக்கூடாது, ஓகேவா? நான் ஆங்கர் ஆகிட்டேன். முடிஞ்சால் மாக்காப்பாவை டாக்டராக சொல்லுங்கள் பார்ப்போம், நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ண சொல்லுங்கள், இல்லை நான் படித்த சப்ஜெக்ட்டில் அனாட்டமின்னு இருக்கும், அந்த ஒரு சப்ஜெக்ட் பாஸ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் மாக்காப்பானால. ஆனா எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியாது. இல்லப்பா சொல்றேன், அவர்தானே கிங்ன்ற மாதிரி பேசிட்டு நான் ஆக்டிங்ல இப்ப தான் வந்திருக்கேன். இப்போ வந்து நான் இப்ப தான் நான் கிங் ஆகிட்டு இருக்கேன்ப்பா. ஆங்கரிங்ல அவர் கிங்னு யார்ப்பா சொன்னது? ஒரு இது படம் சொல்லுங்க, பப்ப பண்ற அப்படி. நான் இதுவரை யாரையும் நடிக்க தெரியலன்னு சொன்னதில்ல, எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பத்தலப்பா மாக்காப்பா. ரொம்ப நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா ஆக்டிங்னா கண்டிப்பா வேற லெவல் போயிருப்பாரு. அந்த லெவல்லாம் கிடையாது மாக்காப்பா. ஏதோ சுமாரா ஓட்டிக்கிட்டு இருக்காரு, அதுவும் ஆபாசமா பேசுற ஆங்கர். ஃபுல்லாக அவர் பேசுகிறதெல்லாம் பாருங்க டபுள் மீனிங்காக தான் இருக்கும். ஒரு ஒன்றும் பெருசாக திறமனா, நீ ஆபாசமாக பேசுகிற ஒரு ஆங்கர் தான். நான் புனிதமான தொழிலில் பார்த்த ஒரு டாக்டர், ஓகேவா? பக்கவாத பேசணும்னா அப்போ எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. எல்லாரும் முன்னாடி வச்சு நீ எரிஞ்சிட்டு எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்கன்னா அவர் என்னப்பா நிப்பாட்டுப்பான்னு சொல்லியிருக்கணும், இல்லை என்னப்பா உனக்கு கேட்டிருக்கணும். இவரும் சேர்ந்துக்கிட்டு பண்ணாருன்னா இவரும் அதில் ஒன்றா தான் பார்க்குறாரு. சேனல் சைட்ல இருந்து இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு என்னதான் சொல்லியிருக்காங்க? அவங்கள சொல்லி தப்பு இல்லைப்பா சேனல், அவங்க இதை விட்டுருங்க சமாதானம்ன்றாங்க. பட் சேனல் சைட்லேருந்து சமாதானம் சொல்லுவாங்க. நான் இத்தனை பேர் முன்னாடி என்னை அவமானப்படுத்திருக்காங்க, நான் எப்படி சும்மா எப்பா ஒரு தமிழ்நாட்டோட ஒரு ஸ்டாரை ஒரு பப்ளிக்கோட க்ளோஸ் கான்டாக்டில் இருக்குது, மீடியாவோட க்ளோஸ் கான்டாக்டில் இருந்து எனக்கே இந்த நிலைமைனா இன்னும் எத்தனை அப்பாவிகள் இந்த மாதிரி தாக்கப்படுவாங்க? ஸோ அதனால் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் எனக்கு சுயகர்வம் தான்ப்பா முக்கியம். போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உலகத்துக்கு தெரியட்டும். அங்கே இருக்க 40 பேரும் தெரிஞ்சிருப்பாங்களா, என்னடா இவ்வளோ வைரலாக இவ்வளோ மக்கள் செல்வாக்கா இவருக்கு இவ்வளோ இதாக தெரியட்டும் எல்லாருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததா அது தெரியணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க இதன் மூலியமா வந்து வெளியே தெரியணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபேமஸில் போய் என்னப்பா அது புதுசாக கேட்குறீங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாராக பப்ளிக்கில் கால் ஊண்டியாச்சு. நான் எடுத்துகிட்டு வந்ததே ஒரு ட்ரெஸ்ஸு தான், அந்த பாருங்கள் போத்ததே திருப்பி போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கான தலையெழுத்தாப்பா. ஷூட்டிங் முடிச்சுட்டு ஒரு நாள் ஊருக்கு போக வேண்டிய ஆள். முதல்ல நான் குக்கு கோமாளிக்கே பிளான் பண்ணல, நான் வேறு எது பண்ணேன். நைட்டு தான் காலே வருது சான்ஸுக்கு, எனக்கான தலையெழுத்தாப்பா. இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி மூடி மறைக்க முடியும்? முகத்திரைகள் கிரிக்க பண்ண பாரு, இரும்புறாளால் அடிப்பாங்க, ரத்த காயப்படுப்பாங்க, அப்படியே இழுச்சிட்டு போவாங்களாப்பா யாராவது. இது பண்ணது பெரிய தப்புப்பா. மாக்காப்பா பண்ணது பெரிய. இன்னமும் நிறையா அவரில் ஈஸியாரு அந்த பிரச்சனை நிறைய என்கிட்ட கொண்டு வந்தாங்க. மாக்காப்பாவோட சொந்த பிரச்சனையை என்னை கொண்டு வராதங்கிட்டே நிறைய மர்ம நபர்கள் ஃபோன் பண்ணி அவர் ஈஸியாரு அது இது என்கிட்ட வீடியோ ஆவதாரம் இருக்குது, இவரை பற்றி பண்ணுங்கன்னாங்க. அதெல்லாம் எனக்கு வேணாம்ட்டே. என்ன எனக்கு பிரச்சனை பண்ணாரோ நான் அதை மட்டும் தான் பார்ப்பேன். அது மாதிரி போலுக்கு அப்படி அந்த மலேசியா ஒயின் ஷாப் மேட்ரு விவகாரம் அது கொண்டு வாங்க, அது அவர் சொந்த விஷயம். மாக்காப்பை பற்றி தெரியாத விஷயங்கள் உங்ககிட்ட வந்ததா? ஆமாம், நிறைய, ஒன்று ரெண்டு இல்லை,
நிறைய வந்தாங்க. நான் அவரோட பர்சனல் அவர் பாண்டுக்கிட்டேன், என்னோட பிரச்சனையை மட்டும் தான் நான் பார்ப்பேன்னு சொல்லிட்டேன். ஓகே. அது அவரோட பர்சனல், ஏதோ ஈஸியாக என்னென்னமோ கொண்டு வந்தாங்க, அது நம்மளுக்கு தேவையில்லப்பா. ஓகேங்களா, அவங்க திருப்பி சொல்கிறேன், மாக்காப்பா குடிக்கிட்டும் குடிக்காமல் நாசமாக போட்டும், அது அவரோட இது, அவரோட சந்தோஷம். அது அடுத்தவங்களை பாதிக்காமல் இருக்கிற வரைக்கும். குடிபோதையில் ஒருத்தனுக்கு இடிச்சு ராடால் அடித்து ரத்த காயப்படுத்துகிற லெவல்னா என்ன ஒரு இது? எல்லாருக்கும் எல்லாம் முடியாதுனாப்பா, நான் மல்டி டேலண்ட்டாக இருக்கேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, என் ஃபீல்டில் நான் எப்படி கிங்கோ அதே மாதிரி ஆக்டிங் ஃபீல்டு இப்போ தானப்பா நான் வந்திருக்கேன். ஒரு 4 படம் நடிச்சுட்டு அதுக்கு பொறுக்கலப்பா. தேட்டர் ரெஸ்பான்ஸு ஏஸில் வந்தேன்ப்பா, நல்ல ரெஸ்பான்ஸு, தேட்டர் அதிர்ச்சி. நான் தேட்டர்லேயே உட்காந்து பார்த்தேன். நேற்று பிவிஆரில் ரெஸ்பான்ஸ் பார்க்கறதுக்காகவே நான் எல்ஐ கேக் உட்காந்துருந்தேன். ஆல்ரெடி எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு பார்த்துட்டு. நேற்று போகிறேன், எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. ஸோ ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸாக யங்ஸ்டர்ஸை கேட்ச் பண்ணியிருக்கேன். எங்கே போனாலும் ரவுண்டு கட்டிடுறாங்க. நேற்றெல்லாம் ஸ்டேஷன் போயிட்டு வெளியில் வந்துக்கிட்டு இருக்கேன், வந்துட்டான் 30 பேர் சூழ்ந்துட்டாங்க. சூழ்ந்துட்டானா வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் பண்ணி சாப்பிட வச்சுட்டு ஹோட்டலில் சாப்பிட போனால் காசு நம்மளோட இது வேறு மாதிரி போயிடுச்சுப்பா. நான் இதுக்காக வந்து இந்த பப்ளிசிட்டியை விளம்பரம் பண்ணுங்கள், பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள். எத்தனை பேர் வர்றாங்கன்றீங்க? இது வரைக்கும் பெய்டு ப்ரொமோஷன் என் ஐடியா சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இப்படி ஒரு என்னென்ன படங்களில் வந்து கமிட் ஆயிருக்கீங்க? நிறைய படங்கள் வந்திருக்குப்பா. இது சொல்ல வரேன், இது வைத்தறிச்சல். இந்த வைத்தறிச்சல் தான் இந்த மாதிரி பொறாமைகளும் இந்த மாதிரி அடிதலும் வருது. அப்புறம் நிறைய பேர் ஆதரவு சொன்னாங்க, பெரிய பெரிய நடிகர்களே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடி வாங்கி தான் மேலே போயிருக்காங்க, பெரிய ஸ்டார்ஸ் பேர்களே சொன்னாங்க. அதனால் இது ஒன்றும் விஷயம் பெரிய விஷயம் இல்லை தம்பி, உன் வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல. சரி, ஷோல இருந்து மற்ற யாராவது இதுக்கு இந்த மாதிரி விஷயம் நீங்கள் பேச வெளியே சொல்லதுக்கு அப்புறம் ஏதாவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காலோ இல்லை ஏதாவது? அதெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா, அவங்களோட பொசிஷன். இதெல்லாம் ப்ராக்டிக்கல். நீங்கள் கேட்குறீங்களா கொஸ்டின், இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகுமா? அவன் ஒரு ஹியூமனிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, உங்களை ராடால அடிச்சிருக்காங்கன்றீங்க, அங்கே நிறைய விஷயம் நடந்திருக்கு, உங்களை தப்பா மனசில் நினச்சிக்கிருவாங்க, மனசில் நினச்சிருப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட கால் பண்ணி யாருமே பேசலாம். அவங்கவுங்க மனசில் நினச்சிக்கிறாங்க, சொல்ல மாட்டாங்கப்பா. அவங்கவுங்க சேஃப்டியை தான் பார்ப்பாங்க. இந்த உலகம் அப்படி தான், மேக்ஸிமம் அவங்கவுங்க சேஃப்டியை தான் பார்ப்பாங்க, இல்லை போட்டியாக பார்ப்பாங்க. அங்கே இருக்கிறதுலுமே அவங்க ஒரு சிலர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அங்கிட்டு இப்படிலாம் டபுள் மிங்கிளாக தான் இருக்கும். பட் எனிவே உண்மை சத்தியம் தான் ஜெயிக்கும். நம்மக்கிட்ட உண்மை இருக்கனால தான் இவ்வளோ தூரம் நம்ம இது பண்ணி எதிர்த்து போராடுறோம். இனிமேல் இந்த தப்பு நடக்கக்கூடாது. எஸ்பெஷலி மாக்காப்பா சாரி கேட்டிருந்தா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கல. கானா வினோத்தும் புகழும் ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. அப்பயுமே புகழாவது கொஞ்சம் ஓரளவு ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருந்தால், அப்போ கானா உணவு வந்தவொடனே இப்படி திமுந்தா, அப்படி உள்ளுக்குள்ள ஸ்டேஷன் பண்ணதும் அப்போ ஐயா சாமின்னு அப்படி இன்ஸ்பெக்டர்கிட்ட அப்படி அப்படி தான் வந்தா, அப்படி அப்படின்னு வந்தா. அப்படி எனக்கும் கோவம். அப்புறம் எங்கள் வேறு அட்வொகேட் உள்ள உட்காருங்க உள்ளே போகணும் சார், அப்போலாம் சொல்லவே இல்லை சார் அப்படின்னு அப்படி மாற்றிட்டு. அப்படி நான் படிப்பு மேலே சத்தியம் பண்ணி சொன்னேன். அவர் சொன்ன வார்த்தையை இந்த மாதிரி சொன்னார் சார். அவங்க என்னப்பா நினைப்பாங்க, காம்ப்ரமைஸ் தானே பண்ண வச்சு பார்ப்பாங்க. போலீஸ்மே காம்ப்ரமைஸ் தான் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா? காம்ப்ரமைஸ்னால் நான் மன்னிப்பு கேட்க சொன்னேன். மாக்காப்பா வரல, நாங்கள் இன்னும் 3 நாள் ஆகும், நாங்கள் ஷூட் முடிஞ்சு காலையில் வர்றோம்னாங்க, மதியானம் வர்றோம்னாங்க. நான் சோறு தண்ணி சாப்பிடாமல் அந்த சிஎஸ்ஆர் காப்பிக்கு நான் வாங்கப்பட்ட படு இது உண்மையாப்பா, எந்த இன்ஃப்ளூயன்ஸையும் யூஸ் பண்ணாமல் ஒரே மனுஷன் ஸ்டேஷன்லேயே காத்து கிடந்தேன். அவங்க ஆனால் நீங்கள் போயிட்டு வாங்க நாங்கள் எனக்கு கிடச்சே ஆகணும் சிஎஸ்ஆர் காப்பி, வரலாடி நான் அங்கேயே படுத்துருவேன்ட்டேன். நான் வெளியூர் மதுரை தான், நான் எந்த ட்ரெஸ்ஸும் கொண்டு வரல, நான் ரூமும் போடலை. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இஷ்டத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்த தங்கிட்டு வரதுக்கு இது ஏன் ஊர் கிடையாது, நீங்கள் கொடுக்கலாட்டி நான் இங்கேயே படுத்துருவேன் அப்படின்ட்டு. காப்பியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கம்ப்ளைண்ட் போட்டு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கி திருப்பி கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கேருந்து இப்போ இங்கே டிஜிபி ஆஃபீஸ் போய் டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து திருப்பி இந்த மாதிரி ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குப்பா. போய்கிட்டு இருக்கு. திருப்பி சொல்கிறேன், அவங்க மேலே சட்ட மாக்காப்பாவை ஜெயிலில் அடிக்கணுன்றது என் வேலை கிடையாது. ஓகேங்களா, பண்ண தப்புக்கு ஒரு சாரின்னா அவர் இங்கே வேறு வெளியில் வந்து என்னை 50-60 பேர் முன்னாடி அவமானப்படுத்தி ராடால் எரிஞ்சு, ஏய் நீ போனா இப்போ மற்றவங்க என்னப்பா நினைப்பாங்க, நான் படித்த படிப்பு என்னப்பா, நான் இவ்வளோ புகழ் எடுத்து கிளாப்ஸ் வாங்கி எல்லா பக்கமும் போய் பிக் பாஸ்லாம் போய் எனக்கெல்லாம் தலையில் தாப்பா, நான் என்ன சோத்துக்கு இல்லாமல் கஞ்சிக்கு இல்லாமல் அங்கே போகிறேன். திறமையை வெளிக்காட்டுறோம், அது ஏதோ ஒரு ரூபத்தில் கிளிக் ஆகுது. இந்த ட்ரோலில் அப்படியே ட்ராவல் பண்ணி நல்லா அதை டீசெண்டாக போகணும்னு நினைக்கிறேன். ட்ரோல் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், ஓகே, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. ஓகே, அதுக்குன்னு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான ஆட்கள் இருக்குது. அது நம்ம உரிமை இல்லை, நம்ம சுதந்திரம் இல்லையா. இவங்க இஷ்டத்துக்குலாம் இழுக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஆள் கிடையாது இல்லப்பா. இப்போ இதுக்கப்புறம் வந்து அந்த டெலிவிஷனில் வேற ஏதாவது ஷோஸ்க்கு டெலிவிஷனுக்கும் போவீங்களா? கண்டிப்பாக போவேன். டெலிவிஷனுக்கும் நம்மளுக்கும் நல்ல ரிலேஷன் தான். இன்னொன்று பிக் பாஸ் போய் நம்மளுக்கு பெரிய பயனடைஞ்சிருக்கும். நம்மளால டெலிவிஷனும் பயங்கர பயனடைஞ்சிருக்கு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்ப்பா. நீங்களே ப்ரொமோ பாருங்கள், பார்த்துட்டு பிக் பாஸ் ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஃபுல்லாக எல்லா எபிசோடும் பார்த்தீங்களா? உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு? நம்மளால் டெலிவிஷன்ஸ் வந்து நல்ல பயனடைஞ்சிருக்கு. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, பார்க்குறவங்களாம் சொன்ன ஒரே விஷயம், நீங்கள் இருக்கிற வரைக்கும் நல்ல நீங்கள் நின்னதுக்கப்புறம் நாங்கள் பார்க்குறது நிப்பாட்டிட்டோம், நீங்கள் நின்னதுக்கப்புறம் நாங்கள் டிஆர்பி திருப்பி டல்லு. நான் அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஃபோட்டோ வச்சு உள்ள எதுக்குப்பா அப்படி பண்ணுறாங்க நான் கேட்குறேன். நான் ஆங்கராக கேட்குறேன், நீங்கள் ஆங்கராக இருக்கீங்க இல்லையா, ஒருத்தவங்க வீட்டு ஆனதுக்கப்புறமா அவங்க ஃபோட்டோவை வேறு யாருக்குமே அப்படி பண்ணதில்லை, அவங்க ஃபோட்டோ போடுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? டிஆர்பிக்காக பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஒரு பெரிய கண்டென்ட் இல்லையா. இன்னொன்று, எவிக்ட் ஆனது பிக் பாஸ் வரலாற்றிலே யார் எவிக்ட் ஆங்கன்னு காமிச்சதில்லை. என் பேரை மட்டும்தான் ப்ரொமோவிலேயே எவிக்டர்னு காமிச்சிட்டாங்க. அது என்ன காரணம்?
அதுவும் டிஆர்பி தானா? அப்போ நம்ம சம்பாரிச்சானே கொடுத்துருக்கோம் சேனலுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஆக்டிங் அகாடமின்னு எனக்குன்னு தனியாக கொடுத்தாங்க மொதல் வாரமே. செப்பரேட் டாஸ்க்கு. இது யார் இண்டிவிஜுவல்னால எனக்காக கிடச்சிது. அதே மாதிரி தர்பி சாம்ராஜ்யம்னு வச்சாங்க. அது யாருக்காகப்பா? தர்பி சாம்ராஜ்யம்னா யார்? ஓகே. இதெல்லாம் எனக்காக. அப்போ உள்ளுக்குள்ள நான் எவ்வளோ பெரிய கண்டென்ட்டாக இருந்திருக்கேன். ஸோ என்னால் சேனலுக்கு பயம் சேனலான நானும் வளர்ந்துருக்கேன். அந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேன்ப்பா. நிறைய பார்த்துருக்கேன் என்னோட போஸ்ட்டில் விஜய் டிவின்னு செல்ல பிள்ளைன்னே போட்டு வந்தேன். அதை கானா வினோத்தும் புகழும் மாக்காப்பா ஆனந்தும் கெடுத்துட்டாங்கப்பா. எனிவே ஒருத்தவங்களை கெடுத்து ஒருத்தவங்க வாழ்ந்த சரித்திரம் இல்லை. இதுக்கான பலனை கண்டிப்பாக மாக்காப்பா அணிவிக்காமல் இருக்க மாட்டார். மாக்காப்பாவாக இருக்கட்டும். புகழ் ரொம்ப ஓவர்ப்பா. எனி டைம் கூட ஒரு ரவுடி அதான் அடுப்பாங்கிற சண்டின்னு சொல்லுவாங்க. நான் நினச்சிருந்தா என் ஊர்லேருந்து ஒரு 10 பவுன்சர்ஸ் கூட்டு வரலாம்லப்பா. என் ஊர்லேருந்து அதை என் ஃப்ரெண்டு கூட சொன்னான். ஏண்டா மாக்காப்பா ஓங்கி காற்றடிச்சா பறந்து போயிடுவான், அவர்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் கேட்டேன், மாப்பிள்ள நீ சொல்கிற தப்பு. அவர் அடித்தாலும் நம்ம அடியை வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். நம்ம போய் திருப்பி அடித்து நம்ம பேருக்கு எடுத்துக்கக்கூடாது. எல்லாரும் தான் சொன்னாங்க. மாக்காப்பா தான் சொன்னாங்க. அப்புறம் எங்கள் ஊரில் சொன்னாங்க அடுப்பாங்கிற செண்டியர்கள். ஓகே. இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி குரேஷி அவர்களுக்கு இந்த வாட்டி வாய்ப்பு கிடைக்காததுக்கும் புகழோட பொறாமை தான் காரணம் அப்படின்ற மாதிரி. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய? ஆமாப்பா. ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய சான்ஸ் கிடச்சி யாருமே விட்டு போக மாட்டாங்க. போன வட்டம் குரேஷி ஆங்கராக இருந்திருக்காரு. இந்த வட்டம் விட்டு போனார்னா சம் இன்டர்னல் பாலிடிக்ஸ். அது இவர் தான் காரணம்னு நான் அதிகமாக கேள்விப்பட்டேன். புகழ்னால தான் அதிகமாக அந்த மாதிரி ஆச்சு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நீங்கள் சொன்னாப்புல எந்த நாள் உண்மையை தன்மை இல்லாமல் இல்லை அந்த இது உள்ளுக்குள்ள சம் பாலிடிக்ஸ். ஏன்னா நான் போனதே அவருக்கு பிடிக்கல. என்னமோ பண்ணுறாங்கப்பா, சம்திங் ராங் பண்ணுறாங்க. ஏன்னா புகழ் ஓப்பனாக சொல்லிக்கோங்க, இன்னும் பெரிய லெவல் வளர்ச்சி இருந்தால் அவங்க குக் கோமாளி போக மாட்டாங்க. புகழுக்கு நீங்கள் சொல்கிறாப்புல ஆரம்பத்தில் ஃபேமஸ் அப்படி இப்படி நீங்கள 15 வருஷம் ஃபீல் நீங்கள யாரும் பெரிய லெவல் போயிருக்கலாம்ல, படத்தில் நடிச்சு பெரிய மார்க்கெட் கிடச்சி போயிருக்கலாம்ல. நடிச்சுட்டு தானே இருக்காரு அவரும். ஒன்றும் மார்க்கெட் கிடைக்கலையாப்பா. நீ சொல்கிறது உண்மைதான். என்ன மார்க்கெட் கிடைக்குது? நடித்த படங்களெல்லாம் அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் ரசனை இல்லை. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஃபெயிலியரான இடத்துல தான் இருக்கிற. அப்படி மக்கள் அதான் நான் சொல்கிறேங்களா, ஒரு சீன் வந்ததும் அந்த இதை கொடுப்பா. இது வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லலப்பா. அவங்க இருக்கிற லெவல் அப்படியே அவங்க பெரிய லெவல் போனால் இப்போ இவர் இருக்கார் சிவகார்த்திகேயன் அண்ணா அடுத்த லெவலுக்கு போனார். இப்போ நீங்கள் குக் வித் கோமாளி கூப்பிட்டா வருவாரா? ஜட்ஜா கெஸ்ட்டா என்னைக்காவது ஒரு நாள் வரலாம். கோமாளியாக வருவாரா? எதுக்கான அது அவசியம் இல்லை இல்லையா அவருக்கு? அவங்க இன்னும் அதே லெவலில். அப்போ அவங்களுக்கு அதெல்லாம் வைத்தறிச்சல். நம்ம இத்தனை வருஷம் ஃபீல்ட்லேருந்து வளர முடியல. இவன் இன்னைக்கு பிக் பாஸ் குக் வித் கோமாளியோட பிக் பாஸ் பெரிய பிளாட்ஃபார்ம், அங்கேயும் போயிட்டு வந்து இங்கேயும் நிற்கிறானேன்ற வைத்தறிச்சல் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் வந்து புகழ் அவர்களை எஸ்கே கூட கம்பேர் பண்ணுறீங்க? கம்பேர் பண்ணல. உங்களை வந்து நீங்கள் எஸ்கே அவர்கள் கூட வந்து இது பண்ணுறீங்களா? நான் வந்து கம்பேரா அப்படி இல்லைப்பா. பொதுவான விஷயங்களை சொன்னேன். யாரு கூடயுமே கம்பேர் பண்ணல. இல்லை அவர் அப்படி போனனால அப்படி வரல. இவங்க வளரவே இல்லைன்றதும் சொல்ல வரேன். இவங்களோட எண்ணத்துக்கு இவங்க வளரல. எண்ணம் போல் வாழ்வு. ஓகேங்களா? நான் இப்போ அந்த இடத்துக்கு போய் நிற்கிறேன்ல, இது குறுகிய வளர்ச்சி இல்லை, இது மக்கள் செல்வாக்கு தான். இப்போ நானே யூடியூபராப்பா, எனக்கு முன்னாடி டீம் இருக்கா, எடிட்டர் இருக்கா, எதுவும் கிடையாது. வெறும் இன்ஸ்டான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணேன். 500 யூடியூப் சேனல் இன்டர்வியூ எடுத்தாங்க. ஓகேங்களா? அப்படியே டிவி சேனல் போனேன், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ட்விட்டருக்கு போனேன், அப்படியே ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணாங்க, டிக்டாக்ல வாட்டர்மெலன் ஸ்டார் நீங்கள் போய் ஐடி அடிச்சு பாருங்கள், என் பேரை ஓப்பன் பண்ணால் எத்தனை ஃபேக் ஐடின்னு பாருங்கள். அப்படியே மக்களாக எடுத்து போட்டு டெவலப் பண்ணி அப்படியே டெலிவிஷன் சேனலுக்கு வந்து பிக் ஸ்க்ரீன் போனோம், பிக் பாஸ் போனோம். இது பிக் பாஸ்ன்றது ஆக்சுவலாடா 40 படம் நடிச்சதுக்கு சமன். ஏன் சொல்கிறேன்னா மக்களுக்கு ரீச் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ டெவலப் ஆகுறது ஆகாது உங்களோட ஓன் திறமை. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வைத்தறிச்சல் பொறாமையாக இருக்கலாம். என்னடா இருந்தாலும் நேற்று 15 வருஷம் இருந்து நம்ம கோமாளி நின்றுக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் நேற்று வந்து பிக் பாஸும் போயிட்டு வந்து இங்கேயே வந்துட்டானேன்ற ஒரு வைத்தறிச்சல். சிலர் என்ன நினைப்பாங்கன்னா பிடிக்கலாட்டி ஒதுங்கிடுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஒதுங்கி தான் இருந்தா. அப்படி கானா வினோத் ஆரம்பித்த உடனே அவருக்கு அப்படியே அவர் ஒரு அடுப்பாங்கிற சண்டியர். ஏன்னா 5-6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம 5-6 பேருக்கு சண்டை ஓட்டோம்னா அது வீரம் சொல்லலாம். ஒரு ஆள் தனியாக இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கானா வினோத் சண்டை போடுறாங்களே, அவர் பவுன்சரு மாக்கா அப்பா, ஒரு ஆள் அடிக்க எத்தனை பேர் தேவையாப்பா. அப்புறம் இன்னொரு ஆள் அன்சார்னு ஒரு பையன், அவர் ரொம்ப சில ஃபெமிலியர் கிடையாதுன்றனால அவங்கள ரொம்ப காட்டல. இப்போ இத்தனை பேர் வந்தால் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். அந்த நேரம் ஏன் மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? நானாக இருக்க கண்டு நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல், நீ காட்டுற ஆட்டத்துக்குலாம் நான் பயப்பட போகிறதில்ல. நான் வெளியில் கொண்டு வரேன். என்ன அப்பாவி ஜனங்கள், அப்பாவி மக்கள், அப்பாவி யங்ஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, லேசாக கிண்டல் பண்ணாலே டிப்ரெஸ் ஆகி ஓடுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நீங்கள் மட்டும்தான் இதை வந்து வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மாதிரி தெரியலப்பா, எனக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு நான் தான் சொன்னேன் இல்லை, நான் ஃபீல்டுக்கு புதுசு 1 இயர் தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஆர்டிஸ்ட் கடையில் இப்படிலாம் நடக்கிறது சகஜம் தான் அவங்க சொன்னாங்க. பட் என்ன, அதாவது அது வாய்ப்பேச்சு இருக்கும், இந்த மாதிரி அடிதடின்னு சொல்லி போனதில்லை. ஓகேவா? இப்போ வந்து இந்த இஷ்யூ வந்து எப்படி முடிய போகுது அப்படின்றது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவர் மன்னிப்பு கேட்க போகிறாரா, இல்லை அவங்க சைட்ல இருந்து ஏதாவது விளக்கம் அவங்க கொடுக்குறாங்களா, அப்போ நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. உண்மைன்னு ஒன்று இருக்குல்லப்பா. யார் என்ன விளக்கம்னாலும் கொடுக்கலாம், பொய்யாவும் கொடுக்கலாம், விளக்கம் பொய் என்னன்னாலும் கொடுக்கலாம். உண்மைன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அதுதான் என்றைக்குமே ஜெயிக்கும். ஃப்ராடுத்தனம் பண்ணி யாருமே ஜெயிக்க முடியாது. நான் தான் ஓப்பனாக எவிடன்ஸை போட்டேனே, ஓப்பனாக எல்லா எவிடன்ஸ் போட்டேன். ரத்த காயத்தையும் போட்டாச்சு, இதையும் போட்டாச்சு. நீங்க வீடியோ எடுத்தது ஏதாவது இருக்கா அங்கே செட்டில்? நீங்கள் அது பண்ணக்கூடாதுப்பா. நான் ஆக்சுவலாக மற்ற சேனல்ஸ்னால் எடுத்துருப்பேன். விஜய் டிவின்றது என்னோட தாய் வீடு மாதிரி. நான் அங்கே வீடியோ எடுத்து போட்டால் அது சேனலுக்கு
என்னோட பிரச்சனைக்கு இதை சொல்லக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்தனால நான் சொன்னேன். ஏன்னா பெருசாக ப்ரெஸ்டீஜ் இடிக்குது. இல்ல மாதம்பட்டி சார் கூட போட்டோ எடுத்தீங்கன்னு அதெல்லாம் சொன்னீங்கல்ல, இருக்கு, அதெல்லாம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் அந்த இருக்கு, செட்ல நீங்க போனதுக்கான விஷயங்கள் எல்லாமே அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்குது. இஷ்யூ அப்போ எடுக்கிற மைண்ட் தான், பட் எடுக்கல. என்ன ரீசனா, சேனலுக்கு எதுவும் வரக்கூடாது. அது நீங்கள் சொன்ன இஷ்யூஸ்லாம் இருக்கு, ஓகே. அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட பர்சனலாக காட்டுறேன். பட் இதெல்லாம் சேனலுக்கு ஆக்சுவலாக சேனலும் இருக்குது. அதே சமயத்தில் நம்மளோட என்னோட படித்த படிப்புக்கு ஒன்றும் இல்லாமல் போயிரும்ப்பா. இவ்வளோ ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்து குத்திக்கு கோமாளியில் போய் என்ன நியாயம்ன்ற உண்மைன்றது மக்களுக்கு தெரியணும் இல்லையா? நாளைக்கு அப்படி தானே ஒரு பேர் இருக்கும். இப்படி வாழ்கிறதுக்கு வாழாமலே இருக்கலாம். இன்னும் வேறு சில காம்பன்சேஷன்லாம் பேசினாங்க, பட் அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, வேணாம், விட்டுரும். ஓகே. மாதம்பட்டி ரொம்ப தங்கமானவர்ப்பா. அதாவது ஸ்வீட் அண்டு ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஓகே. திவ்யா கணேஷ் அது படபடன்னு வெடிக்குமே தவிர மனசில் எதுவும் வச்சுக்கிறாரு. ஓகே. பார்வதி சிரிப்புல பதில் சொல்றீங்களா? என்னப்பா சிரிப்புல பதில் சொல்றீங்களா? பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷாகவும் இருக்கும், அதே சமயத்தில் சம்டைம் பாண்டாகவும் இருக்கும், அந்த மாதிரி. ஓகே. குரேஷி நல்ல பையன்ப்பா, குட். கம்ருதீன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஷார்ட் டெம்பர். அதாவது பட் எனிவே நல்லா பழகி நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நல்லா ஒரு நல்ல அவர்கிட்ட ஒரு நல்ல கேரக்டர் எதிர்பார்க்கலாம். ஓகே. கனி சீஸ் குட்ப்பா. நல்ல ஷோவுக்காக இப்படி சண்டை போடுறதை தவிர மற்றபடி அவங்களாம் தங்கமானவங்க தான். அரோரா வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆவாங்க, இது பண்ணுவாங்க. பட் சீஸ் குட். அதாவது அவங்களால யாருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஓகே. இந்த ஒரு இஷ்யூ வச்சு நான் கேட்குறேன். இந்த 3 பேரோட பேர் சொன்னால் இப்போ உங்கள் மைண்டில் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு புகழ் அவர்கள். ரொம்ப புகழை பற்றி எனக்கு தெரியாது ஆக்சுவலாக. அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, பகையும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. பட் ஜென்ரலாக பார்த்த வரைக்கும் கொஞ்சம் பொறாமை கொண்ட குணம் இருக்குது. ஓகே. பொறாமை நீங்கள் பார்த்த வரைக்கும். ஓகே. ஜெலசி தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. மாக்காப்பா பொறுத்த வரைக்கும் ஜிலஸ் அதிகம் கிடையாதுடா, கண்மூடித்தனம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. கண்மூடித்தனமாக அதுவும் ஒரு வகையான பெரிய கெட்ட பழக்கம் தான். முன்பின் யோசனை கிடையாது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். கானா வினோத் இவர் லிஸ்ட்லேயே சேர்க்கலாங்க. 6 அறிவு மனிதர்களுக்குன்னா ஒரு 5 அறிவு படித்த ஒரு அந்த மாதிரியான ஒரு நபர். இவங்கெல்லாம் லிஸ்ட்லேயே கிடையாது. நன்றி. நன்றிப்பா. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.